ஸ்டார்ட் ஆயிட்டா? இப்போ நம்ம வந்து இந்த பகுதி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பகுதின்னு சொல்கிறாங்க. அந்த பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த பகுதியில் வந்து நிறைய டூரிஸ்ட்லாம் வராங்கன்னு கேள்விப்பட்டு தான் இங்கே வந்திருக்கோம். அதில் வந்து இப்போ வந்து ஒரு டூரிஸ்ட் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அவங்க வந்து இங்கே வந்து என்னென்ன மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க நம்ம வந்து கேட்க போகிறோம். ஹலோ சார், பேர் என்ன சார்? எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் இங்கே ஒட்டக்கால் மண்டலத்துலேருந்து வந்திருக்கோம் சார். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? நாங்கள் ஒரு 10 பேர் வந்திருக்கோம் சார். இந்த ஏரியா பற்றி கேள்விப்பட்டோம். ஏரியா ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அப்படியே வந்து ஜாலியாக இருந்துட்டு போகிறோம். என்ன பர்பஸ்க்காக இங்கே வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். இங்கே வந்து ஒரு காட்டு மிருகம் வந்து சுத்தமாக கேள்விப்பட்டோம். சரிங்க, அந்த காட்டு மிருகத்தை நாங்கள் எப்படியாவது பார்த்து ஃபோட்டோ எடுத்தோம். ஒரே எய்முக்கு வேண்டி வந்திருக்கோம் சார். இது வந்து நம்ம இந்த சந்தோஷம் தான் பிடிக்கலாம் வந்திருக்கீங்களா சார்? இது மனுஷனா குறைஞ்சாலும் கூட தெரிய மாட்டேங்குது சார். பாருங்க சார், தமிழெல்லாம் பேசுகிறேன் சார். மண்டையை பார்த்தீங்கன்னா இது வித்தியாசமான செடியிலிருந்து உருவான மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இது வந்து என்ன ஜீவனு கண்டுபிடிச்ச விஞ்ஞானிக்கே தெரியலன்னா பாருங்களேன். இது வந்து எதுல வந்ததுன்னே தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஒருத்தர் வந்து ரொம்ப வேலை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. வந்ததுல ஓரமாவே உட்காந்துருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் தான் நம்மளோட ஸ்பெஷல் கைட். இதோட சயின்டிபிக் இவர் தான் நம்மளுக்கு வந்து இந்த காட்டை சுத்தி காட்ட போற ஒரு கைட். இவர் வந்து இந்த இவர் வந்து இந்த நவீன விதமான விலங்கை பத்தி சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க. விலங்கு பாத்தீங்கன்னாக்க டச் பண்ணக்கூடாது. டச் பண்ணா நம்ம உடம்புல விஷம் ஏறிடும். அந்த விலங்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சட்டை பேனால இருந்து எல்லாமே குத்திடும். இது வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் சார். இது எப்படி சார் ஹியூமன் பீயிங் மாதிரி இருக்கு? இல்ல விலங்கு கிட்ட போனீங்கன்னா பின்னாடி வந்து கடிச்சு வச்சிருவோம். கிட்ட போக கூடாது. பாத்தீங்களா? ஆமாங்க, இது அடிக்கடி இதோட கேரக்டர் காட்டுது. இந்த எல்லா விலங்குக்கும் வந்து வால் வந்து நீளமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு பாருங்க பச்சை கலர்ல என்னமோ மாதிரி இருக்கு. அப்ப இது பச்சை கலர்ல இருக்கிறத பார்த்து இலதரையில நிறைய சாப்பிடுதுன்னு நான் கேள்விப்படுறேன். நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது கலத்துல என்னமோ மாலையெல்லாம் போட்டிருக்கேன். இது வெஜ்ஜா நான் வெஜ்ஜுங்களா? இது வந்து சந்தேகம்.